வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை, அதையும் மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் வயதுகள் அதிகரிக்க நம் மீது நமக்கு உயிர் பயங்கள் உண்டாகிவிடும். நாம் பிற்காலத்தில் எப்படி இருப்போம்? நன்றாக இருப்போமா? நோய் நொடியில் கஷ்டப்படுவோமா? நாம் பிறரையும் கஷ்டப்படுத்தி நாமும் சிரமப்படுவோமா? நம்மளை யாரும் பார்க்காமல் போய்விடுவார்களா? நாம் அவஸ்தைப்படுவோமா? என்றெல்லாம் நிறைய சிந்தனைகள் நம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு 50 வயதை தாண்டி விட்டாலே இந்த சிந்தனைகளெல்லாம் சராசரி மனிதர்களுக்கு வந்துவிடும். ஆனால் சில ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகர் யாருக்கும் எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டார். படுத்தவர் உறங்கிய பொழுதே எந்த விதமான சிரமமின்றி தன்னுடைய வாழ்க்கையும் முடிந்துவிடும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அவரும் துன்ப துயரங்கள் இல்லாமல் இறந்து விடுவார். மொத்தத்தில் அவரது மரணம் ஒரு இனிமையான மரணமாக இருக்கும் என நம் ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடணும். அப்படிப்பட்ட இணைவுகள் நிறையா இருந்தாலும் அதில் ஒரு இணைவை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 12வது வீடு அயன ஜயன போகஸ்தானம், விரயஸ்தானம். அந்த அதிபதி ஆட்சியில் இருந்தாலும், அல்லது அந்த அதிபதி உச்சத்தில் இருந்தாலும், அல்லது அந்த அதிபதி மூல திரிகோண வீடுகளில் இருந்தாலும், அல்லது அந்த அதிபதி திரிகோண வீடுகளான 1, 5, 9 வீட்டு அதிபதிகளோடு சேர்ந்திருந்தாலும், அல்ல அந்த அதிபதி லக்னத்திற்கு 12 வீடுகளில் எந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்திருந்தாலும், இந்த நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் உங்கள் ஜாதகத்தில் அந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டின் அதிபதி இருந்தால் நீங்கள் இறக்கும் பொழுது உங்களுக்கும் சிரமம் இருக்காது, உங்களுடைய தலைமுறையினருக்கும் சிரமத்தை கொடுக்க மாட்டீர்கள். உங்களுடைய மரணம் எந்த சிரமமின்றி இனிமையான மரணமாக அமையும் என கூறி மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.